guys, welcome to Mr. Tech. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்ப ஒரு சூப்பரான வீடியோ தான். யூடியூப்ல வந்த புதிய ஃபீச்சர், புதிய யூடியூபர்ஸ்க்கு இது ஒரு புதிய ஃபீச்சரா அமையும். ஸோ அது என்னன்னா டைம் ஸ்டாம்ப்ஸ் இல்லைனா சாப்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம செகண்ட்ஸ் பக்கத்தில் டாட் போட்டு பக்கத்தில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் எப்படி நம்ம எழுதுறது, இது மூலமாக எப்படி வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நல்ல மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் ஆட்ஸ் வரும்ல, அந்த மாதிரி இது ஃபார்ம் ஆகும். ஆனால் ஆட்ஸ் வராது. இது உங்களுக்கு கீவேர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி ஈஸியாக உங்களுக்கு ஹவர்ஸ் வியூஸ்லாம் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் ஸ்டுடியோ, நம்மளோட சேனலோட யூடியூப் ஸ்டுடியோக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம அதை எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் நேற்று போட்ட வீடியோவில் உங்களுக்கு அந்த டைம் ஸ்டாம்ப் காமிச்சிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க இப்படி தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இதை நான் டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் நான். இப்போ நார்மலாக எந்த இடத்துல செகண்ட்ஸ் வேணுமோ அதை பார்த்தீங்களா, இப்போ 00 ஸ்டார்டிங்கில் எது வேணுமோ அப்படி நீங்கள் வச்சுக்கணும். இப்போ நான் இது சேவ் கொடுத்துட்டு உங்களுக்கு இல்லைனா நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டிடுறேன். இப்போ 00 டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி கோலன் கொடுத்துட்டு திருப்பி 00 ஸ்டார்டிங் செகண்ட்ஸு. வெல்கம் டு மை சேனல். அவ்வளோ. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்டுக்கு என்ன வேணும்னா நம்ம அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க, எந்த இடத்துல வேணுமோ அப்படி வச்சுக்கலாம் நம்ம. பார்த்தீங்களா, அப்படியே நம்ம மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் அப்படின்னு நம்ம லைட்டாக ப்ளே பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு குயிக் கிளிக்கு அப்படின்னு சொல்லிட்டா இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த செகண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 01 16 அந்த இப்போ மினிட்ஸு. அது வந்து இப்போ குயிக் லுக். இப்போ இது வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. இதில் 3 ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ நான் சும்மா இது சேவ் கொடுத்துட்டு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் நான் எப்படி விசிபிள் ஆகுதுன்னு. இப்போ பாருங்கள், இப்போ நான் வியூ ஆன் யூடியூப்னு கொடுத்துருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்லை பார்த்தீங்களா. 2 இருந்தால் கூட உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இது 2 நான் டிஃபால்ட்டாக ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு அப்படியே அது சேவ் ஆகலை. ஸோ அதனால் அப்படியே ரன் இருக்குது. ஸோ இது 3 இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகுமே. இன்னொன்று, இந்த இடத்துல நம்ம ஃபோனில் டைப் பண்ணும்போது டாட் வச்சுருவோம். நம்ம டாட் வைக்காமல் கோலன் வைக்கணும். கோலன் வச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ எந்த அளவுக்கு மேக்ஸிமம் அட்லீஸ்ட் 3ஆவது வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கீவேர்ட்ஸ் எல்லாமே இப்போ டிஸ்கிரிப்ஷனில் போடுறீங்களா, அது மாதிரி தான் இதுலேயும் போடுறது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ எங்கே டைப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம் 2.38. இப்போ பாருங்கள், இப்போ 0238 டைப் பண்ணிக்கலாம். இப்போ UELI சாஃப்ட்வேர், அது சாஃப்ட்வேர் நேமு. இப்போ நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ப்ளூ கலரில் மாறிடும். இது மட்டும் வேர்ட்ஸ் மட்டும் நார்மல் கலரில் இருக்கும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன் நான் எப்படி வருதுன்னு. ஸோ இப்போ நம்ம இது ரீலோட் பண்ணிக்கலாம். இது ரீலோட் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இங்கே ஒன்று ஆட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம எந்த இடத்துல இப்போ நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறவங்க எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மட்டும் பார்த்துப்பாங்க. இப்போ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்களா, இப்போ இதை கிளிக் பண்ணால் அந்த இடத்துல மட்டும் ப்ளே ஆகும் கரெக்டாக 1.16 இல்லைனா 2.38 அது வேணுமோ அது மட்டும் ப்ளே ஆகும். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மட்டும் ப்ளே பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது ஒரு உண்மையாக ரொம்ப அற்புதமான ஃபீச்சர் தான் இது. நம்ம இது இப்போ வியூஸ்க்கு எது தேவையோ அப்படி அதை மட்டும் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சோடனே ஃபைனலாக எப்படி வரும்னு காட்டுறேன். இப்போ நான் ஆட் பண்ணி வச்சிட்டேன் நான். இது பார்த்தீங்களா, இப்போ இத்தனை ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. இப்போ நான் சேவ் கொடுத்துட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் நேற்று போட்ட வீடியோவில். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஆட் இருக்கும். இதோ பார்த்தீங்களா, அங்கங்கே அந்த மாதிரி மானிட்டேஷன் வந்தால் ஆடு எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் ஸ்பேஸு. நீங்கள் சும்மா மவுஸில் வச்சாலே உங்களுக்கு எந்த இடத்துல ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா எல்லாமே. இப்போ ஃபஸ்ட்டு நான் 00 இது கொடுத்துருக்கேன். அடுத்து எங்கே கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ 10 செகண்ட்ஸ் அப்படின்லாம் இல்லை இது. பார்த்தீங்களா, இப்போ நான் இது வேணும் இந்த சாஃப்ட்வேர் மட்டும் வேணும்னா 3.9 கொடுத்துட்டு அந்த சாஃப்ட்வேர் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ லாஸ்ட்டு 10 செகண்ட்ஸ் மட்டும் வேணும்னா லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் தான் இது. மறக்காமல் அட்லீஸ்ட் 3 கொடுங்க. ஏன்னா 3 கொடுத்தா தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வியூஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்படி போட அவங்க சர்ச் பண்ண உங்களுக்கு இந்த இடத்துல வரதெல்லாம் கூட உங்களுக்கு வியூஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ
இது ஒரு குட் ஃபீச்சர், நீ யூஸ் பண்ணிக்கோங்க. புதிய யூடியூபர்ஸ்க்கும் எல்லா இப்போ நார்மலாக எல்லாருமே போடுற யூடியூபர்ஸ்க்கும் இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட எல்லா வீடியோலையும் போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் இப்படி மாற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ.